அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர்களுடைய தந்தை யாருன்னு பார்த்திங்கன்னா ஹாரிஸ் இப்னு ஹஜர் அப்படின்றது தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையின் பெயர். இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யும் பொழுது இவங்களும் கன்னி பெண் கிடையாது, இவங்களும் விதவையாக தான் இருந்தாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் யாரோட ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அபுரஹாம் இப்னு அப்துல் உஸா அப்படின்றவரோட தான் இவருக்கு திருமணம் செய்து தரப்படுது. அப்புறம் இவங்க விதவையானதுக்கு அப்புறமா ஹிஜ்ரி 7வது வருஷம் துல்ஹைதா மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராக்காக மக்காவுக்கு போகிறாங்க. அப்போ சரஃப்ன்ற ஒரு இடத்துல இவங்களுடைய திருமணம் நடைபெறுது. உம்ரா செஞ்சு முடித்த பிறகு மக்காலேயே மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடன் வீடு கூடி இரவை கழிக்கலான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க. ஆனால் மக்காவாசிகள் நபி அங்கே தங்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி தரல. அதனால் அவங்க உம்ராவை முடிச்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு இல்லையா, சரஃப்னு ஒரு இடம், அந்த இரவை கழிக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இரவை எங்கே கழிச்சாங்களோ அங்கேயே ஹிஜ்ரி 51வது வருஷம் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானாங்க. அதாவது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருமணம் நடந்தது ஒரு இடத்துல, அதே இடத்துல தான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்லறம் வாழ்க்கையை தொடங்குறாங்க. அதே இடத்துல தான் அவங்க வஃபாத் ஆகுறாங்க அப்படின்னு மார்க்கறிஞர்கள் எழுதுகிறாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாரை விடையும் அதிகமாக பயபக்தி உள்ளவங்களாகவும் உறவினர்களை ஆதரித்து வாழ்கிறவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்போவுமே தொழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இது இரண்டும் இல்லாட்டி மிஸ்வாக் செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு யாசித் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக மனம் முடித்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் ஜைனப் பின் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 2 பேர் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே வஃபாத்தானவங்க. மற்ற 9 மனைவிமார்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயில் மித்த 9 மனைவிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தான் இருந்தாங்க. அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் மற்ற மனைவிகள் வஃபாத்தானாங்க. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வல்ல ரஹ்மான் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.